குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு, ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 8ல் கேது. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் அந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஜூன் மாதம் 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதே ஜூன் 6ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 6ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார். குருவோட புதன் இணையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 6ஆம் இடத்துல புதன் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. 6ஆம் இடத்துல புதன் 6ஆம் தேதி போய் பலம் அடைகிறாரு. தென் 22ஆம் தேதி வரைக்கும் புதன் குருவோட இணைவு. 22ஆம் தேதி எகைன் அவர் கடகராசிக்கு பயிற்சி. கடகராசிக்கு புதன் வந்துட்டா உங்களுடைய ராசியை புதன் பார்த்துருவார். புதனினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரெண்டாவதா ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பெரிய ரிலீஃப் மகரத்துக்கு. ஜூன் 29 சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல இருக்கும்போதே அந்த சுக்கிரன் திக்பலம் தான். ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடிய ஸ்தானம் சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் தான், கேந்திர ஸ்தானம் தான். ஸோ அப்படிப்பட்ட கேந்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துலேயே ஒரு நல்ல பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஸோ நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. நிறைய கிரகங்களுடைய என்ன சொல்கிறது, சுக்கிரனுடைய அமர்வு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் சூரியன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறீங்க. சனியுமே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அற்புதமான மாற்றங்களா இல்லை பயப்பட வேண்டிய மாற்றங்களா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. இப்போது வரக்கூடிய ஜூன் மாதம் 3ஆம் தேதி இலவச அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் மூலயமா அந்த வகுப்பு எடுக்கப்படும். ஆன்லைனில் அல்லது டெலிகிராம் அல்லது ஜூம் ஏதோ ஒரு சேனல் மூலயமா வகுப்பு எடுக்கப்படும். 10 நாள் வகுப்பு. இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கணும். அந்த ஆர்வத்தோடு அந்த வகுப்புக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். நிறைய பக்கம் காசு கொடுத்து படித்து தெரியாத பல விஷயங்கள் இந்த 10 நாள் வகுப்பில் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக உறுதியாக ஒரு ஜாதகத்தை பார்த்தையும் படப்படம் 4 வார்த்தை பேசுகிற மாதிரி, பலன் சொல்கிற மாதிரி, கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, பாவங்கள்னா என்ன, தசாபுத்தினா என்ன, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம இந்த வகுப்பில் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். வகுப்போட நிறைவில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்களே பலன் எடுக்க முடியும். இந்த மாதிரி இருந்தது, இந்த தசாபுத்தி இருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வகுப்பாக தான் இந்த வகுப்பு இருக்க போது. பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆர்வம் இருக்கிற நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருக்கட்டும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் தெரியணும். எப்படி ஃபஸ்ட் எய்டு தெரியுது, காய்ச்சல்னால் பேராஸ்டமல் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு தெரியுது இல்லையா, அது மாதிரி ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை விவரம் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் இந்த வகுப்பு. ஓகே, இப்போது மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைவு. 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 6ல் மறைகிறது நல்லது தான் கண்டிப்பாக. இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் 2ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு பொருளாதாரத்தை சுருக்கும். நிறைய விஷயங்களில் கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ண வைக்கும். நம்மளுடைய காசை இன்னொருத்தருக்கு கொடுக்க வைக்கும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த காசை செலவு பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு தேவைன்னு எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த காசு இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கஷ்டப்படும் போது அந்த
பணம் நம்மளை வந்து சேராது. நம்மளுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு செய்யலாம், தாராளமாக தப்பில்லை. ஆனால் திரும்ப வராதுன்னு தெரிஞ்சு நீங்கள் ஒன்று அந்த விஷயத்தை செஞ்சிருவீங்க, இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அந்த வேலையை செய்திருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கனால பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈவன் குரு பார்வை இருக்குது, அவர் விரையாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவீங்க, வீண் செலவுகள், தண்ட செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் செலவுகள் அதிகமாக வர்றதை உங்களால் உணர முடியும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும், சுபகாரியங்களோ, மருத்துவத்துக்கோ, ஒரு குழந்தை பிறப்புக்கோ, காது குத்துறது, கல்யாணம், வீடு வாங்குறது, விற்கிறது, வீட்டில் மராமத்து பணிகள் செய்யுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான விஷயம், அதற்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது, அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. முடிந்த அளவு செலவுகளை தள்ளி போட பாருங்க. இப்போ செய்யக்கூடிய செலவு நம்மளுக்கு திருப்திகரமான ஒரு செலவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத உணரணும். குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால கடன் வாங்கி செலவு செய்யணுங்கிற எண்ணம் வரும். பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல்கள் வேண்டாம். ஆனால் வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தேவையான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதாவது ரெகுலராக வந்துட்டு இருக்கும். பெருசாக புதுசாக நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள். இல்லை வராமையே போயிடுமான்னு கேட்டால் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. வருமானம் சீராக இருக்கும். பெரிய மாற்றங்களை வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக செய்ய வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. மகரத்திற்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, இப்போ தான் சனி 7.5 சனியில் பலவிதமான துன்பங்களை பார்த்தாச்சு மகரம். எதெல்லாம் நம்ம மனசுக்கு பிடிக்கலையோ, எதெல்லாம் நம்மளுக்கு ஏதுவானதா இல்லையோ அதையெல்லாம் பண்ணிட்டோம், அதையெல்லாம் செய்துட்டோம். ஸோ அதனால் பலவிதமான மன சங்கடங்கள் இருந்துகிட்டு இருக்குது. ராகு தசை, குரு தசை அல்லது சனி தசை நடக்கிறதுனா உங்களுக்கு வயசாக கிட்டத்தட்ட 45 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கும் மகரத்தில் பிறந்து. நீங்கள் சனி தசை மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ராகு, குரு, சனி இந்த 3 பேருமே வருட கிரகங்கள். அவர்களுடைய நகர்வை மையப்படுத்தி தான் மகரத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பலாபலன்கள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிற சொல்லலாம். அப்போ அந்த மகர ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் 3ஆம் இடத்துக்கு போய்க்கிறாரு. அப்போது 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது பொருளாதாரத்தை பெருசாக கெடுக்க மாட்டார். ஆனால் சீக்கிரம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியும் காட்ட மாட்டார். 7.5 சனி இன்னும் ஓயில் ஏதோ ஒரு வகையில் நம்மளை குத்திகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான பல நிகழ்வுகள் மனசுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக 7.5 சனி முடிஞ்சது, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஒரு சிலருக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, 7.5 சனி முடிஞ்சதுன்னு நான் உணர்ந்துட்டேன், நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபேவராக நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது அப்படின்ட்டு. ஒரு சிலர் இன்னுமே அந்த பாதிப்புலேருந்து நீங்கி வரல. அது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 7.5 சனி மேக்சிமம் முடிஞ்சிருச்சு. புதியதான மாற்றங்களை செய்ய வேண்டாம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கு ஏதுவாக இல்லை. செப்டம்பருக்கு மேலே குருவினுடைய பார்வை ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் கிடைக்கும். அப்போ தாராளமாக செய்யுங்க. சரி, இப்போ சுக்கிரனுடைய அமர்வு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிப்பு அவ்வளோ அருமையாக இருக்க போது. படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்க போகிறீங்க. அதே போல் வந்து வேலையில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. என்னென்னா கோவப்பட்டு டக்குன்னு வார்த்தை விட்டுருவோம். அந்த வார்த்தைகளை மட்டும் மேக்சிமம் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணால் போதுமானது. கோபப்பட்டு வார்த்தைகளை வீச வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுபபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். லக்ஸுரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஒன்றில் சிம்பிள், ஒரு கார் எடுத்துகிட்டு கோயில் உலகங்கள் போகாமல் ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, கூர்க்கு அப்படின்னு சொல்லி போட்டு தொலைதூரத்துக்கு சென்றுட்டு வருவோம். நல்ல சுற்றுலாத்தலங்களுக்கு போயிட்டு வருவோம். மனசு நிம்மதி கிடைக்கும், தெளிவாக இருப்போம், தெளிவாக சிந்திப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. உங்களுக்கு உங்களுடைய சுகத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுப்பீங்க, லேப்டாப், ஃபோனு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வாங்குவீங்க. இல்லை உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு அந்த விஷயங்களை அவங்க கூட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவீங்க. நான் வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி. பெண்களால் இருந்தால் நிறைய ஆபரணங்கள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. இல்லை ஆபரணம் வாங்கணும், நல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஆடம்பரமான பொருட்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்குண்டான வேலைகள் இதெல்லாமே நடக்கும் இந்த காலகட்டம். ஸோ அதுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். பாருங்கள், 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல கேது கூட இணைவு. அப்போ இந்த மாதத்தில் கண்டிப்பாக மகர ராசிக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மருந்து மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை இந்த மாதத்தில்.
சில விஷயங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறது நல்லது, ஒத்துக்க வேண்டியது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் சொல்லிட்டோம்னா தொலைதூரமாக போகிறதாகட்டும், 2 வீலரில் தனியாக போகிறதாகட்டும், மழை காலங்களில் வண்டி ஓட்டுறதாகட்டும், ரெகுலராக போயிட்டு வர இடம் பரவாயில்ல, அப்போவே ப்ரிகாஷனாக தான் இருக்கணும். ஆனால் புதிய இடங்களுக்கு வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 4-5 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாய்வழி உறவுகளால் அதிகப்படியான மன அழுத்தம், தாய்வழி உறவுகள் மூலமாக உயிர் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேக்சிமம் பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. உறவுகளால் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வருது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். முக்கியமாக பெண்களாக இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள், கணவர் ஓவராக பிடிவாதம் பிடிப்பார். இதுதான் இப்படி தான் அப்படி தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நடைமுறை விஷயங்களை உணராமல் அது இதுன்னு பேசி நம்மளையும் டென்ஷன் பண்ணி அவரும் டென்ஷன் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரமும் அப்படி தான். சகோதர உறவுகளும் இந்த தடவை உங்களுக்கு ஃபேவராக இல்லை. சகோதரம், கணவர், பெண்ணாக இருந்த கணவர், ஆணாக இருந்த சகோதரம், தாய்வழி உறவுகள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் எகெயின்ஸ்டாக நிற்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக சொத்து பத்து சம்மந்தமான விஷயங்களில் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும். விடாப்பிடியாக பேச வேண்டாம். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்கிற பாருங்க. குரு 6ஆம் இடத்துல மறையிறது அந்த அளவுக்கு சுபமான விஷயம் இல்லை. 8ஆம் அதிபதி 6ல் மறையிறான குருவோட சேர்றாரு. புது முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமாக அந்த கரண்ட்டு, கத்தி, வாகனங்கள், ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க. பாத்ரூமில் ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு நடக்கிற மாதிரி தான் ஸ்லிப்பாக என்னென்னு பார்த்து நடந்துக்குங்க. ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சின்ன விபத்தா பெரிய விபத்தா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது, பாசிட்டிவாகவும் நிறைய இருக்குது. அப்போ நெகட்டிவாக கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னா, அதிகமாக ஆசைப்படாதீங்க. 11ஆம் அதிபதி 8 அப்படிங்கும்போது ஆசைகளை முழுக்க குறைச்சிக்கிட்டாலே தேவையில்லாத பயணங்கள் வராது. வெளியில் போக மாட்டோம், வரமாட்டோம், பிடிக்க மாட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்போம் நம்ம. ஸோ அதை ஆசைகளை குறைச்சிக்கணும், அது மட்டும் போதுமானது. ஓகே. மேலும் வேறு ஏதாவது வழிபாடுகள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் சிம்பிள். அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு போங்க. பைரவருக்கு சிம்பிளாக 2 நல்லெண்ணெய் தீபம், கொஞ்சம் தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து மகர ராசி என்பவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைவோடு வாழ்வார்கள். கண்டிப்பாக அந்த வழிபாடை செய்தா. மேலும் மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்கோளமுடன். திருச்சிற்றம்பலம்.